நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செய்வோம்னா, நான் எந்த பாவமே பண்ணலையே, எனக்கே இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம். ஆனா இந்த பாவத்தை நம்ம தினந்தோறும் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அது பாவம்ன்றது தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் அதுக்காக வர்ற பாவத்தை நம்ம சுமந்து தான் ஆகணும். அதனால இந்த விஷயங்களை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம சில பேர்கிட்ட இதை எடுத்து சொல்லும் போது அந்த புண்ணியமும் நம்மளுக்கு சேர்ந்து கிடைக்கும். அடுத்ததா பீஷ்மர் என்ன சொல்றாருன்னா, தர்மா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, வருஷம் வருஷம் உன் குலதெய்வம் கோயிலுக்கு போய் நீ சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தர்மர் என்ன சொல்றாருன்னா, தாத்தா நான் நிச்சயம் குலதெய்வம் கோயிலுக்கு போய் கும்பிடுறேன். ஆனா உங்களுக்கே தெரியும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு எத்தனை நாள் ஆகும்ட்டு. அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நான் பக்கத்திலேயே நம்மளே எவ்வளோ கோயில்களை கட்டியிருக்கோம். அந்த கோயிலை நான் சாமி கும்பிட்டா பத்தாதா? நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த நேரம் நான் எடுத்துக்கும் போது இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கிற இல்ல அவங்களுக்கு சேவை செய்யறது நம்மளுக்கு 4 நாள் தள்ளி போகுது இல்லையா? அதனால நான் கேட்கிறேன், நிச்சயம் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகணுமா, இங்க இருக்கிற கோயில்களுக்கு நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு.